கைஸ், இந்த வீடியோல எங்க அம்மாவோட கனவு, ஆசை, லட்சியம், சோகம், கவலை எல்லாமே என்னை பத்தி தான் இருந்துச்சு. எங்க அம்மாவோட கனவை நான் நிறைவேற்றிட்டேன் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. இது எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே சொல்ற ஒரே ஒரு விஷயம் தான், பேரண்ட்ஸ் வந்து கஷ்டப்படுத்தாதீங்க. நீங்க வேலைக்கு போலனாலும் சரி, எந்த ஒரு பிரச்சனையில மாட்டி அவங்களுக்கு கஷ்டத்தை தர்ற மாதிரி எந்த ஒரு செயலையும் பண்ணாதீங்க. சொல்ல வரணும்னா, நான் பாஸ்ட்ல பிஸ்னஸ்ல தாங்க எனக்கு ஃபுல்லா மைண்ட் செட் இருந்துச்சு. ஆனா எங்க அம்மாவோட கனவுக்காக தான் நான் வேலைக்கே வந்தேன். ஏன்னா எங்க அம்மாவுக்கு ஒரு ஆசைங்க, நல்ல ஒரு பெரிய கம்பெனியில வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஃபினான்ஷியலா எங்க மாமாவோட சப்போர்ட் இருந்தாலும் சரி, எங்க பிரதரோட சப்போர்ட் இருந்தாலும் சரி, இவங்களாம் எல்லாமே சொல்லிட்டு இருந்தது, ஓகே பிசினஸ் என்ன பாருங்க சும்மா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு நாங்க வர்றதுக்கு முன்னாடி நாங்க அதான் பிளான் பண்ணி வச்சிருந்தோம். ஓகே எனக்கு துபாய் இங்க ஓகே ஆகல அப்படின்னா சிங்கப்பூருக்கு அதே மாதிரி எக்ஸ்பாஸ் எடுத்துறது எங்க மாமா ரெடியா இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது எங்க அம்மாவோட ஆசை தாங்க ஒரு நல்ல கம்பெனில வேலை பார்க்கணும். ஆனா எங்க அம்மாவுக்கே தெரியாது நான் அந்த வேர்ல்டுலயே நம்பர் 1 ஃபயர் ஃபைட்டிங் அண்ட் ஃபயர் எக்யூப்மெண்ட் கம்பெனியான நாப்கோக்கு நான் வேலைக்கு வருவேன்னு சொல்லிட்டு நினைச்சு பாருங்க. ஒரு 15,000 எம்ப்ளாய்க்கு மேல வேலை பார்க்குற கம்பெனில ஹெட் ஆஃபீஸ்ல வேலை பார்த்தேங்கிறது எனக்கும் பெருமையா இருக்கு. எங்க அம்மாலாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா நான் அதுக்காக தான் போன வீடியோல எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா எனக்கு பாஸ்ட்லாம் நடந்ததெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஓகேங்க, இங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு லைஃப்னா என்ன அப்படின்றதே எனக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் உண்மையா தெரிஞ்சுது. ஏன்னா அவ்வளவு ஸ்ட்ரகிள் எல்லாம் தாண்டி ஓகே இங்க வந்து என்னால முடியும் அப்படின்ற ஒரு கான்பிடென்ட்டோட தான் வந்தேன். ஆக்சுவலி இங்க என்னால முடியும். பட் ஆனா எனக்கு இங்க வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு உண்மையா. ஓகே, எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அது முக்கியமா நான் சொல்ல மறந்துட்டேன். பர்ணாமண்ணா ரொம்ப நன்றி. ஆக்சுவலி நாப்குள்ள நிறைய பேர் உங்களுக்கு நன்றி சொல்றதுக்கு கடமைப்பட்டிருப்பாங்க. ஏன்னா நீங்க சொல்ற விஷயம் அவ்வளவு சூப்பரா சொல்லி தருவீங்க. எல்லாருக்குமே ஒரு சின்ன டவுட் கேட்டாலும் அதை ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி தருவீங்க. எனக்குறேன்னா ஆக்சுவலி நான் போன வீடியோல வந்து உங்களை பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் அப்படி சொன்னேன். ஆக்சுவலி ஏன்னா வந்தப்பயே நீங்க எனக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ணீங்க. ஏன்னா வந்தப்ப நீங்க தான் டீம் லீட் பண்ணிட்டு இருந்தீங்க. அப்பலேருந்து ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஏன்னா அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா அந்த டைம்லாம் உட்காந்து படிக்க சொல்றதா இருந்தாலும் சரி, உட்காந்து எப்படி இந்த டியூட்டி ஹவர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓவர் டைம்ல உட்காந்து அந்த படிக்க சொல்லுவீங்களே, பஞ்ச் அடிச்சுட்டு வந்து ஓகே உட்காந்து படி, கெயின் இது பண்ணு, நல்லா ஸ்டடி பண்ணு, நல்லா படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் எடுத்து கொடுக்குறது. ஒரு சிஸ்டம்லாம் கேட்டால் நீங்களும் அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவீங்க. நெக்ஸ்ட் வீரண்ணா சாரிண்ணா உங்களுக்கு லாஸ்ட் டைம் ஏன்னா சொல்ல மறந்துட்டேன். நிறைய பேர் சொல்ல மறந்துட்டாங்க. உண்மையா சொல்லணும்னா இளையராஜா, ராம்கி ப்ரோலாம் நான் சொல்ல மறந்துட்டேன் ஆக்சுவலி. ஏன்னா அவங்களும் வந்தப்பெல்லாம் எனக்கு சின்ன சின்ன பாயிண்ட்ஸ்லாம் அவ்வளோ சொல்லி கொடுத்தாங்க. அவங்களையும் நான் சொல்ல மறந்துட்டேன். உண்மையா எல்லாரும் ரொம்ப சாரி. நான் ஆக்சுவலி ஏன் எதுக்காக நான் தேங்க்ஸ் சொல்றேன் அப்படின்றதுக்கான காரணம் இதாங்க. ஏன்னா எங்க அம்மாவோட ஆசைங்க. என்னோட ஆசைலாம் வந்து ஒரு பிசினஸ் பண்ணணும், அப்படிதான் என்னோட மைண்ட் செட் ஃபுல்லா இருந்துச்சு. பட் ஆனா எங்க அம்மாவோட ஆசையை நான் நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சுங்க. ஏன்னா என் பாஸ்ட்லாம் வந்து நினைச்சாலே எனக்கே பாஸ்ட்லாம் தான் அப்படியே ஓடிட்டு இருந்தது. ஒரு 8 இயர்ஸ்லாம் எனக்கு வேலையே கிடையாது. எங்க வீட்லயே தான் எனக்கு செலவுக்கு பைசா தருவாங்க. அப்பெல்லாம் எனக்குலாம் எங்க ஊர்லயே சில விஷயம்லாம் நடந்துச்சு. எங்க ஊர்லயே வந்து அந்த ஒரு பஞ்சாயத்துலாம் நடக்கும்ல, அப்பெல்லாம் எங்க ஊர்லயே சொல்லுவாங்க, இல்ல அவன் சென்னையில வேலைக்கு தானே போயிட்டு இருக்கான். ஆக்சுவலி இப்ப நான் சொல்றேன், உண்மையா பெருமையா சொல்றேன். நான் உண்மையா இப்ப வேலைக்கு போறேன், நல்ல வேலையில இருக்கேன், நல்ல சம்பளத்துல இருக்கேன். இப்ப நான் பெருமையா சொல்லிக்கிறேன். பட் ஆனா அப்பெல்லாம் நான் வேலைக்கே போல. அப்ப வந்து வேலைக்கு போனா 8 இயர்ஸ்ல மொத்தமா கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னாலும் சென்னையில பசங்களுக்கு எல்லாருமே திட்டுவாங்க, ஒழுங்கா வேலைக்கு போட, எதுக்குடா வீட்டுல இருந்து பைசா வாங்குற, நான் உங்க அண்ணன் ஃபோன் அடிச்சு நான் பேசுறேன், அவர் ஏன் உனக்கு பைசா வாங்கி போட்டுட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ருக்கனால ரொம்ப பாத்துட்டாரு. ஐயனார் மச்சான் சூப்பரா மச்சான், எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்ங்க. அதுக்காக தாங்க நான் உண்மையா தேங்க்ஸ் சொல்றதுக்கான காரணம் அதான். ஏன்னா யாருமே சொல்லாததை நான் சொல்றேன்னா, எனக்கு எங்க அம்மாவோட ஆசைங்க இது. என்னோட ஆசைன்றதை விட எங்க அம்மாவோட ஆசை. என்னோட ஆசைலாம் ஃபுல்லா பிசினஸ்ல தான் இருந்துச்சு. எங்க அம்மாவோட ஆசை இது. சசி சார், சமிலா மேம், இவங்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் இன்னும் நிறைய பேர் சொல்லணும்னா சொல்லிட்டே போகலாம். எனக்கு நிறைய பேர் அதே மாதிரி அந்த டைம்ல வரலங்க. ஸோ அதனால எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. என்ன இவ்வளோ நாள் அதுவும் ஆப்குள்ள சர்வே பண்ணதெல்லாம் எனக்கு ரொம்ப ஒரு செம எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. சர்வே பண்ணதெல்லாம் ரொம்ப 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 தேங்க்ஸ் எல்லாருக்கும்.